நீங்க எனக்கு வேணும். ஆமென். நீங்க வேணும். நீங்க கூட இருந்தா போதும்பா. நீங்க எனக்கு வேணும். எமர்ஜென்சியா வேணும். ஹல்லேலூயா. நீங்க என் கூட இருந்தாலே போதும். நீங்க என் கூட வந்தாலே போதும். என் கூட இருந்தா நான் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எனக்கு வேணும். எனக்கு தேவையானவர் நீரே. நீர் எனக்கு மிகவும் தேவையானவர். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்படி ஆவியானவர் என் உள்ளத்தில் ஏவுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எனக்கு மிகவும் தேவையானவர். நீர் எனக்கு மிகவும் அவசியமானவர். எனக்கு அவசரமா நீங்க தேவை. நீங்க தேவை. பாவியான மனுஷன் பர்த்திமேயு, எல்லாரும் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இவன் பாவியான மனுஷன், குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன், நல்ல பெயர் இல்லாத ஒரு மனுஷன். அவன் வீட்டுக்கு இயேசு போன பொழுது அவனை அந்த வீட்டுக்கு ரட்சிப்பையும் கட்டளையிட்டார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. விபச்சாரத்திலே சிக்குண்டு கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கல்லறைந்து கொலை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னே நிறுத்துகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. சாவின் விளிம்பில் நின்ற அவளையும் வாழ வைத்த ஒரே தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே. இப்ப சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு போதும். நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது. நீங்க வேணும்பா. என் வேலையில நீங்க வேணும், என் குடும்பத்துல நீங்க வேணும், என் எல்லாத்துல நீங்க வேணும். நீங்க எனக்கு ரொம்ப தேவை. நீங்க தேவை ஆண்டவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதுல ஏன் அந்த மெய்யானதுன்னு குடிச்சுக்கு தெரியுமா? மெய்யான அப்படின்னா டூப்ளிகேட் நிறைய இருக்குன்னு அர்த்தம். டூப்ளிகேட் எல்லாம் இருந்தாலும் ஒரிஜினலுக்கு தனி சிறப்பு. ஆமென். நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஒளி. யோவானிடத்தில் கேட்டால் யோவான் சொல்லுவான், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அந்த மெய்யான ஒளி இன்றைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அது போதும், எனக்குள்ளே இருந்தா போதும். ஆமென். இனி சொல்லுங்க,